அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மீனாட்சி கண்ணப்பன். போன யூடியூப்பில் நம்ம திருமயத்தில் உள்ள திருமெய்யர் கோயிலை பற்றி, குடைவரை கோயிலான திருமெய்யர் கோயிலை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அதே மலையிலேயே குடையப்பட்டுள்ள சிவன் கோயில், அவருடைய பேர் சத்தியகிரீஸ்வரர். அந்த திருக்கோயிலின் முன்னே நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிகவும் அழகான ஒரு திருக்கோயில். நமது தேசத்தின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் இந்த திருக்கோவிலுக்கு வந்து அவருடைய குலதெய்வமான ராஜராஜேஸ்வரி அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றார் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். திருமயத்தில் உள்ள குடைவரை கோயிலான சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் இது. மிகவும் பிரசித்தி பெற்ற குடைவரை கோயில். வாருங்கள், உள்ளே செல்லலாம். பிள்ளையார் இங்கே அழகாக வீற்றிருக்கிறார். இது வந்து இதோட நிப்பாட்டியது, அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. எப்படி அழகாக இருக்கார் பாருங்க பிள்ளையார். இது சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையாருடைய ரூபம் இது. நல்லா தியானம் பண்ணிக்கலாம். தட்சிணாமூர்த்தி இருக்கார். இந்த பிள்ளையாரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரை கசைத்து மின்னார் சஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே, என்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, தொய்ப்பனவும் ஒய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த
செல்வன் நீயே. திருச்சிற்றம்பலம். லிங்கோத்பவர் பாருங்க. கஜலட்சுமி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோடு இருக்கார். என்னென்ன கேட்குறோமோ எது வேண்டிக்கிட்டாலும் கொடுப்பாராம் இந்த முருகன். மிகுந்த கலை நயத்துடன் அமைக்கப்பட்ட பிரம்மன் துர்க்கை அம்மா இங்கே இருக்கிறா. எது வேண்டிக்கிட்டாலும் கொடுப்பாளாம். சிவபெருமானுடைய ரிஷப வாகனம். சத்தியகிரீஸ்வரருக்கு காவலாக இருக்கும் 2 துவாரபாலகர்கள் இருப்பது போக இன்னும் 2 தெய்வங்கள் இங்கே துவாரபாலகர்களாக சத்தியகிரீஸ்வரருக்கு அருகே சந்நிதிக்கு அருகே உள்ளனர். அவர்கள் யாரென்றால், ஒன்று யமதர்மன், இன்னொன்று சித்திரகுப்தன். யமதர்மன் என்பது ஆயுளை குறிக்கக்கூடியது, சித்திரகுப்தன் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. ஆயுள் ஆரோக்கியம் இருக்கும்போது ஐஸ்வர்யமும் வேண்டும் என்பதற்காக சத்தியகிரீஸ்வரருக்கு நேர் எதிராக ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கோத்பவர் இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் உள்ளது. காண கிடைக்காத காட்சி. குடைவரை கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இது. இதுவும் 43வது திவ்ய தேசமான திருமெய்யரும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்கள். கொஞ்சம் கலை நயத்துடன் அமைக்கப்பட்ட வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள். நவக்கிரக சந்நிதி இது. இதோ காவல் தெய்வமான ஸ்ரீ பைரவர் இங்கே வாகனத்துடன் உள்ளே வீற்றிருக்கிறார். நம்மை காக்கும் தெய்வம் இது.
நமது தேசத்தின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்து அவருடைய குலதெய்வமான ராஜராஜேஸ்வரி அம்பாள் இவளை தரிசித்து விட்டு சென்றார் என்பது மிகவும் முக்கியமான தகவல். இந்த அம்பாளுக்கு என்று மிக சிறப்பான விஷயம் ஒன்று உள்ளது. அவளை வேண்டிக் கொண்டு விட்டால் வம்பா வழக்கா எதுவாக இருந்தாலும் ஒரு நொடியில் தீர்த்து வைத்து விடுவாள். வந்து வேண்டி பாருங்கள். அம்மாவுக்கு ஒரே ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு போனீர்களானால் எந்த வம்பாக இருந்தாலும் எந்த வழக்காக இருந்தாலும் உடனே உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மிகவும் அழகான அம்பிகை அவள். கண்கொள்ளாத காட்சி. இந்த தாயின் பெயர் ராஜராஜேஸ்வரி. அமித்ஷா அவர்களின் குலதெய்வம் இவள். எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் இது. வந்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरणं त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरणं त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। அருள்மிகு சத்தியகிரீஸ்வரரின் தரிசனம் மிகவும் நல்ல முறையில் அவருடைய அருளாசியினால் நடந்தது என்று தான் சொல்வேன். இந்த திருக்கோவிலில், சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கும் அம்பிகையின் பெயர் வேணுவனேஸ்வரி அம்மா. போக இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மாவும் இருக்கிறார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கோத்பவர் சத்தியகிரீஸ்வரருக்கு நேர் எதிராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அவசியம் வர வேண்டும். வந்தால் 2 திருக்கோயில்கள், ஒரே மலையிலேயே குடையப்பட்ட 2 திருக்கோயில்கள். இந்த ஒரு வெளி பிரதர்ஷனம் வரணும்னு நம்ம நினச்சா 2 திருக்கோயிலையும் சேர்த்து தான் நம்ம வர முடியும். 43வது திவ்ய தேசமான திருமெய்யரையும் சத்தியகிரீஸ்வரரையும் சேர்த்து தான் நாம் சுற்றி வர முடியும். மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான திருக்கோயில்களில் திருமயத்தில் உள்ளது. அவசியம் பார்க்கப்பட வேண்டிய கோயில் இது. அவசியம் வந்து 2 ஹரியையும் ஹரனையும் தரிசித்து விட்டு ராஜராஜேஸ்வரியின் அருளை நிச்சயமாக பெற வேண்டும். எந்த வம்பு வழக்காக இருந்தாலும் வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் அதை சரி செய்யக்கூடிய அம்பாள் இங்கே இருக்கிறார். திருமயத்தில் கோட்டை கால பைரவரும் இருக்கிறார். அவரையும் தரிசனம் செய்யலாம். வந்து வணங்கி பாருங்கள். என் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்கோயிலில் இருக்கும் இறைவனும் இறைவியும் ஒரு அழைப்பு விடுத்துள்ளார். அனைவரும் வந்து சத்தியகிரீஸ்வரரின் அருளையும், வேணுவனேஸ்வரி அம்மாவின் அருளையும், திருமெய்யரின் அருளையும், உஜ்ஜீவனத்தாயாரின் அருளையும், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் அருளையும், கோட்டை காலபைரவரின் அருளையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மிகுந்த நன்றி. தொகுத்து வழங்கியவர் உங்களுடைய மீனாட்சி கண்ணப்பன்.